ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னானந்தா ஒரு இன்டர்நேஷனல் மாஸ்டரோட விளையாண்ட ஒரு மிக அருமையான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் இதோடைய அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து 3+2 ஃபார்மேட்டில் விளையாடக்கூடிய பிளிட்ஸ் கேமு. இந்த இடத்துல பிரெக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. B3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ B3க்கு அப்புறமா E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக். இப்போ பிஷப் B2. ஸோ இந்த இடத்துல பிஷப் B2 மூலிமா இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக் வருது. இதை நைட்டை வச்சு அப்படியே டிஃபெண்ட் பண்ணுறாரு. நைட்டையும் டெவலப் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ E3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ E3க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ நைட் F6, நைட் F6க்கு அப்புறமா நைட் F3. ஸோ நைட் F3க்கு அப்புறமா பிளாக் வந்து இமீடியட்டாக அவருடைய இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறாரு. பிரக்னானந்தா வந்து நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போடுறாரு. நைட் D4. ஸோ இந்த இடத்துல நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல பிஷப்க்கு வந்து ஒரு நல்ல டயகனல் இருக்குது. பட் உங்களால் வந்து பானை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்த பானுக்கு வந்து D3 ஸ்கொயரில் வந்து ஒரு இடம் இருக்குது. இப்போ பிஷப் E7 ப்ளே பண்ணி பிளாக் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ C4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ C4 மூலிமா பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட்டையும் வந்து C3யில் போடலாம். குயினுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து C2வில் வந்து ஒரு இடம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து D5 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ D5 மூலிமா பாருங்கள், இந்த பான்ஸையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணுறாரு. சென்டர் பானான இந்த ஒரு E4 பானையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தராரு பிளாக். இந்த இடத்துல இப்போ பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த நைட் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காரு, குயின் பார்த்துட்டு இருக்காரு. பட் சிம்பிளாக குயினை வச்சு சென்டர் பானை எடுக்கிறாரு. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரெக் வந்து அவருடைய இந்த நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே ஒரு நேச்சுரல் லுக்கிங்கான மூவ். இந்த குயினுக்கும் ஒரு அட்டாக் வருது டெம்போவோட. இப்போ நம்ம குயினை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குயினை இங்கே கொண்டு வந்து குயினை இங்கே மூவ் பண்ணுறோம். இந்த ஒரு பானுக்கு வந்து நம்ம சேஃப்டி தரும். பட் இந்த இடத்துல பிளாக் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஓப்பனிங்லேயே அவருடைய குயினை வந்து 2 வாட்டி மூவ் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் C2. ஸோ குயின் C2 மூலிமா இப்போ ஒரு சின்ன பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறகுக்கு வந்து இந்த ஒரு நைட்டை டேக் பண்ணிவிட்டு இந்த ஒரு சென்டரில் இருக்கிற E4 பானை வந்து நம்ம வின் பண்ணலாம். பட் அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் பிளாக் வந்து தப்பி தவறி இந்த ஒரு பானெல்லாம் புஷ் பண்ணி இந்த பிஷப் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் E4 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்டுக்கு என்னதான் இந்த ரூக் போனாலும் நம்ம சிம்பிளாக நைட் D6 ப்ளே பண்ணி குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வேரியேஷன் இருக்குது. இதே இந்த இடத்துல பிளாக் கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டாருன்னா நம்மளால் இந்த ஒரு வேரியேஷனுக்குள்ளே போக முடியாது. பிஷப் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நீங்கள் வந்து நைட் டெக்ஸ் பான் விளையாட முடியாது. ஏன்னா உங்களுடைய ரூக் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். இப்போ நைட் எடுத்துன்னு வந்து நம்ம இங்கேயும் போட முடியாது. ஸோ இந்த பான் இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ கிங்கும் சேஃபாக தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? பட் இந்த கேமில் வந்து கேசல் வந்து பண்ணலை பிளாக்கு. பிளாக் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. நைட் எடுத்துகிட்டு வந்து G4ல் போட்டுட்டார். ஸோ இப்போ பிளாக்கோடைய பிளான் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டெக்ஸ் பான் இப்போ ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணால் நைட் டெக்ஸ் F2 வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திரும்ப இந்த F2வில் இருக்கிற நைட்டை ரீடேக் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டோடைய குயின் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவ் வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, நைட் டெக்ஸ் E4. பட் பிரக்னானந்தா இந்த மூவை ப்ளே பண்ணல. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் மூவ் ப்ளே பண்ணுறாரு. D3 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ D3 மூலிமா பாருங்கள், இந்த F2 பானுக்கு குயின் மூலிமா ஒரு சப்போர்ட் வருது. அண்ட் இந்த ஒரு பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா D3க்கு வந்துடுவார். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா, பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பானை இப்போ சடனாக பிரக்னானந்தாவுடைய எல்லா பீசஸும் பாருங்கள் போர்டுக்கு வெளியில் இருக்குது. அவருடைய ஆக்டிவிட்டியும் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. இப்போ குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. அதனால் குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு H5 ஸ்கொயரில் போகிறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு அட்டாக்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல பிரக்னானந்தா சிம்பிளாக நைட் B5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் B5 மூலிமா டேரெக்டாகவே இந்த ஒரு C7 பானுக்கு அட்டாக்கு. C7 பான் அட்டாக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா செக் வரும், இந்த ரூக்கும் போகும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டில் பிஷப் D6 வந்து மைண்டில் வரும். பட் பிஷப் D6 ப்ளே பண்ணாலும் நைட் டெக்ஸ் C7 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிங்கன்னா குயின் டெக்ஸ் பிஷப்பு. இந்த இடத்துல பாருங்கள், குயின் வந்து பிளாக்குடைய பேஸ் ரேங்கில் இருக்கிறாரு. 2 பிஷப்பும் வந்து சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. நம்ம கேசல் கூட பண்ணிக்கலாம். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த ஒரு H2 ஸ்கொயரை இந்த குயினும் பார்த்துட்ருக்காரு. ஸோ இது மூலிமா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் பிளாக்குக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால் பிஷப் D6 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சப்போஸ் இந்த இடத்துல பிளாக் கேசல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் நைட் டெக்ஸ் C7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூக்கு அட்டாக் இருக்குது. நீங்கள் ரூக்கை வந்து B8ல் போடலாம். ஸோ ரூக்கை B8ல் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாரும் யோசிப்பாங்க, பிஷப் டெக்ஸ் A7 ப்ளே பண்ணால் நம்ம ரூக்கை வின் பண்ணிடலாமேன்ட்டு. பட் குயின் A5 செக் இருக்குது. ஸோ குயின் A5 செக் மூலிமா இந்த பிஷப்பை பிளாக் எடுத்துருவார். ஸோ பிளாக்குக்கு வின்னிங் பொசிஷன்.
ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல வந்து நம்ம H3 இந்த மாதிரியான ஒரு பிஷப் இங்கே மூவ் பண்ணாமல் H3 இந்த மாதிரியான ஒரு மூவ் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒயிட்டுக்கு வந்து இது வின்னிங் பொசிஷன் தான். பட் இந்த இடத்துல வந்து கேசல் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பொசிஷன் வந்து இந்த இடத்துல நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன ப்ளே பண்ணுறாருன்னா பிஷப் எடுத்துகிட்டு வந்து ஒரு செக் தராரு கிங்குக்கு. ஸோ பிஷப் மூலிமா செக் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பிஷப் வச்சு பிளாக் பண்ணலை. ஸோ அவருடைய 2 பிஷப்புமே ஆக்டிவாக அட்டாக் பண்ணுறதுக்கு பிரக்னானந்தா வச்சிருக்காரு. ஸோ இன்ஸ்டன்ட் பிரக்னானந்தா இந்த இடத்துல கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. கிங் F1. கிங் F1க்கு அப்புறமா இப்போ கேசல் பண்ணுறாரு பிளாக். இப்போ கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ நைட் எக்ஸ்பானு. ஸோ நைட் எக்ஸ்பானுக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ இந்த ரூக்கு அட்டாக் இருக்குது. நீங்கள் இந்த ரூக்கு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பிஷப் டெக்ஸ் A7 ப்ளே பண்ணலாம். எதனாலும் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு குயின் A5 செக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல ரூக்கை வந்து பிளாக் மூவ் பண்ணல. பிளாக் என்ன பண்ணுறாருனா இன்ஸ்டன்ட் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. நைட் எக்ஸ் H2 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் எக்ஸ் H2 செக்கோட வருது. இந்த இடத்துல இப்போ ஸ்மார்ட்டாக கிங் G1 வந்து ப்ளே பண்ணிட்டார் பிரக்னானந்தா. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இந்த நைட்டை அவரே வந்து பின் பண்ணிக்கிட்டாரு. பின்னாடி வந்து குயின் இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து இந்த ஒரு ரூக் வந்து அட்டாக்ல இருக்குது. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் எடுத்துன்னு வந்து D6ல போடுறாரு. ஸோ இந்த ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தராரு. ப்ளஸ் இந்த ஒரு நைட்டுக்கும் இப்போ அட்டாக் இருக்குது. பிரக்னானந்தா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல அவருடைய F1 புஷ் பண்ணி இந்த பிஷப்புக்கும் இந்த நைட்டுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணுறாரு. இந்த நைட் போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாக்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இங்கே குயின் டெக்ஸ் பிஷப்லாம் வந்து ப்ளே பண்ணலாம். பட் அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் ரூக் டெக்ஸ் H2. ஸோ ரூக் டெக்ஸ் H2 இது வந்து 18வது மூவில் பிளாக் வந்து இந்த இடத்துல கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல இந்த குயின் வந்து இங்கே அட்டாக்ல இருக்குது. ஸோ நீங்கள் குயினை எங்கே போட்டாலும் ஃபஸ்ட்டு பிஷப் டெக்ஸ் பான் செக் தரலாம். கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா பிஷப் G8 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ். ஸோ ரூக் மூலிமா ஒரு ஓப்பன் செக் வரும். நீங்கள் இந்த பிஷப் எடுத்துட்டிங்கன்னா குயின் H7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் குயினை மூவ் பண்ணாமல் குயினை இங்கேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய குயினும் போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு ரூக் டெக்ஸ் H2 மூவ்க்கு அப்புறமாவே பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டார் 18வது மூல. ஸோ பிரக்னானந்தா கிட்டேருந்து ஒரு அதிரடியான அட்டாக்கு. ஸோ அவருடைய எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்டிவாக போர்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அவருடைய கிங் என்னதான் இந்த இடத்துல மூவ் ஆனாலும் அவருடைய இந்த Hல இருக்கிற ரூக் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது. பிளாக் அவருடைய நைட்டே வந்து பின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதை தனக்கு சாதகமாக ரொம்பவே அழகாக பிரக்னானந்தா வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு அக்ரெசிவான அட்டாக்கிங் கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.